சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய சித்திரை மாதம் அமாவாசையில் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அட்சய திருதி என்று கட்டாயம் இந்த ஒரு எளிய வழிபாடையும் செய்ய மறக்காதீர்கள். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குலதெய்வத்தை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்கள் குலதெய்வம் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை விஸ்வாவசு வருடத்தின் முதல் அமாவாசை. இந்த அமாவாசை அன்று கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு. யார் யார் குடும்பத்தில் முன்னோர்கள் இல்லையோ, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற பழக்கம் இருப்பவர்கள் கட்டாயம் தர்ப்பணம் கொடுங்க. தர்ப்பணம் கொடுக்க பழக்கம் இல்லாதவர்கள் முன்னோர்களை நினைத்து மனதார வேண்டிக் கொண்டு உணவு தானம் காகத்திற்கு கொடுங்கள். முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு உணவு வைத்த பிறகு நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்ய வேண்டும். அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே குலதெய்வத்திற்கு உகந்த நாட்கள். முன்னோர்களை நினைவு கூர்ந்த பிறகு நம் குடும்பத்தின் மூதாதையரான, நம் குடும்பத்தின் மூத்த ஒரு புண்ணிய ஆத்மா தான் நம்ம குலதெய்வம். அந்த தெய்வத்தை மறக்காமல் இந்த நாளில் வழிபாடு செய்யணும். எப்படிங்க வழிபாடு செய்கிறது? உங்கள் வீட்டில் சாதாரணமாக நீங்கள் எப்போதும் போல் பூஜை செய்கிற மாதிரி தான் தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினத்தில் சாப்பாடுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. உணவில் நீர் காய்கறியான சுரக்காய், பூசணிக்காய், வாழைத்தண்டு, வாழைக்காய் இது போன்ற உணவு அமாவாசையில் சேர்க்க வேண்டும். அதுவும் குறிப்பாக வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா, நம்மளோட குடும்பம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும், அதற்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தாற்பயம் இந்த உணவில் இருக்கின்றது. அதனால் இந்த உணவுகளை சமைக்க வேண்டும். பசுவிற்கு அகத்திக்கீரை, பச்சரிசி, வெல்லம், எள்ளு இது போன்ற உணவுகளை நம்ம தானம் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு, ஒரு ஆண்மகனுக்கு தாய் தந்தை இல்லைன்னா கண்டிப்பாக இந்த உணவை பசுவிற்கு தானம் கொடுத்த பிறகு தான் அவர்கள் சாப்பிடவே வேண்டும். ஒரு சில பெண்களுக்கு தங்களோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்காக நாங்கள் ஏதாவது செய்யலான் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் கோவிலில் 2 தீபம் ஏற்றி சிவனை மனதார வழிபாடு செய்யும்போது நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை, அந்த ஆத்மாவுக்கு தேவைப்படும் உணவுகளை சிவபெருமானே படியளப்பார். இதை செய்தாலே போதும். அமாவாசை மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இந்த அமாவாசை நாட்களில் காகம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து திடீர்னு கத்துது, உணவு கேட்கின்றது அப்படின்னா அவர்கள் மூலம் உங்கள் முன்னோர்களே உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்திருக்காங்க. அவங்க அந்த காகத்தின் மூலம் உணவு கேட்குறாங்க. அதனால் உங்களால் முடிந்த உணவுகளை அதை கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை அது பெற்றுத்தரும். சித்திரை மாதம் அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் வரக்கூடிய திருதியை திதி அட்சய திருதியாக நம்ம கொண்டாடுகிறோம். இந்த அட்சய திருதி நாளில் ஒவ்வொரு வீட்டில் கட்டாயம் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். என்னங்க புதுசாக சொல்ல போகிறீங்க? அட்சய திருதி அன்னைக்கு அந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும் தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் பொருள் வாங்க சொல்லவில்லை. அட்சய திருதிக்கு முதல் நாள் சாயங்காலமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு தாம்பலம் எடுத்து அதில் உங்கள் வீட்டில் உள்ள அரிசி, பருப்பு, அடுத்தது மங்கள பொருட்களாக சொல்லக்கூடிய மஞ்சள், குங்குமம், சில்லறை காசு அல்லது பணம், வெல்லம், வாசனை மலர்கள், மொத்தம் 7 பொருட்கள் ஆகுது. இந்த 7 பொருட்களையும் முதல் நாள் சாயங்காலமே என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்து வச்சுருங்க. வெளியிலனா எங்கங்க? உங்கள் வீட்டில் ஜன்னல் இருந்தாலோ, இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப உங்கள் வண்டி டிக்கி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக்கிலலாம் இந்த பொருட்களை வச்சுருங்க. வைத்து விட்டு, ஒரு சிலருக்கு வெளியில் போர்ட்டிவோ இருக்குது, வெளியில் ஸ்லாப் இருக்குது, நாங்கள் காம்பவுண்ட் சோருக்கு வீட்டுக்கும் நடுவில் இடம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கூட நீங்கள் வச்சிடலாம். அட்சய திருதி என்று காலைல பெண்கள் நல்லா குளித்து முடிச்சு விட்டு மங்களகரமாக தலையில் வாசனை பூ வச்சுக்கோங்க. நல்லா குங்குமம், நெத்தி நிறைய குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் வெளியில் போய் அந்த தாம்பலத்தில் அந்த மங்கள பொருட்களான 7 பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, பருப்பு, வாசனை பூ, வெல்லம், காசு, மஞ்சள், குங்குமம் இந்த 7 பொருட்களையும் அந்த தட்டில் பரப்பி
அதை உங்கள் கையால் எடுத்துகிட்டு வந்து வலது கால் வச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. வந்து அதை அப்படியே உங்கள் பூஜை அறையில் வைங்க. இது போல் செய்யும்போது அட்சய திருதி அன்று உங்கள் வீட்டுக்குள்ளே அனைத்து மங்கள பொருட்களும் வருவது, இந்த வருடம் முழுவதும் அனைத்து மங்கள பொருட்களும் உங்கள் இல்லம் தேடி வரும். பணம் சேரும், பொருள் சேரும், அனைத்தும் சேரும். இதை உங்கள் பூஜை அறையில் வைத்து உங்கள் பூஜை அறையில் எப்போதும் போல் உங்கள் குலதெய்வ வழிபாடு, லக்ஷ்மி தாயார் வழிபாடு, இது அனைத்துமே செய்யுங்கள். தீப தூப ஆராதனை காமிங்க. அன்னைக்கு ஏதாவது ஒரு இனிப்பு ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சது, ஒரு பால் காய்ச்சி அதில் வெல்லம் போட்டு வைக்கலாம், இல்லை கேசரி, இல்லை சக்கரை பொங்கல், உங்களால் என்ன முடிகின்றதோ அந்த இனிப்பை வைத்து உங்கள் குலதெய்வத்திற்கு தீப தூப ஆராதனை காமிங்க. அன்னைக்கு விளக்கு ஏற்றும் போது மட்டும் புது திரி பயன்படுத்துங்க. நீங்கள் சாதாரணமாக வீட்டில் விளக்கேற்றுற அதே விளக்கு தான், ஆனால் அந்த விளக்குக்கு புது திரி, புது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் எத்தனை தீபங்கள் வேணாலும் ஏற்றலாம். அதில் ஒரே ஒரு தீபம் மட்டும் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா இந்த நாள் லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்பவே முக்கியமான நாள். லக்ஷ்மி தாயார் பார்க்கடலில் இருந்து உருவாகிய தினமும் இந்த நாள் தான். பெருமாள் தன்னோட மார்பில் லக்ஷ்மி தாயாருக்கு இடம் கொடுத்ததும் இந்த நாளில் தான். இந்த நாளில் தான் குபேரர் லக்ஷ்மியை வழிபாடு செய்து குபேரர் செல்வத்திற்கு அதிபதி ஆனதும் இந்த நாளில் தான். அதனால் லக்ஷ்மியை இந்த நாளில் அவர் மகிழ்விக்கக்கூடிய விஷயமான இனிப்பு பொருட்கள் வைத்து நம்ம வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தையும் லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் இந்த நாளில் வெள்ளை நிறத்திலான பொருட்கள் எது வேணாலும் உங்களால் முடிந்தது ஒரு ஆளுக்காவது ஒரு பால் தானமோ மோர் தானமோ ஏதோ உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த புண்ணியம் பன்மடங்காக உங்களுக்கு பெருகி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். ஓம் என் குலதெய்வமே போற்றி போற்றி. நன்றி.